பிரைஸ் தி லார்ட். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் எரேமியா எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 2வது அதிகாரம் 19ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது: உன் தீமை உன்னை தண்டிக்கும், உன் மாறுபாடுகள் உன்னை கண்டிக்கும். நீ உன் தேவனாய கர்த்தரை விடுகிறதும் என்னை பற்றும் பயம் உன்னிடத்தில் இல்லாமல் இருக்கிறதும் எத்தனை பொல்லாப்பும் கசப்புமான காரியம் என்று உணர்ந்து கொள் என்று சேனைகளின் கர்த்தராய ஆண்டவர் சொல்கிறார். இன்று வேதவசனம் சொல்கிறது. எனக்கு அன்பானவர்களே, நாம் செய்யக்கூடிய நம்முடைய தீமையான காரியங்கள் தான் நம்மை தண்டிக்குமா? நம்முடைய மாறுபாடான பேச்சுகள் தான் நம்மை கண்டிக்கும் என்று வேதவசனம் சொல்கிறது. எனவேதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கூட சொல்லியிருக்கிறார், உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்று சொல்லுங்கள் என்று வேதவசனம் மத்தேயு 6வது அதிகாரம் 37ஆம் வசனத்திலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்கிறார். இதற்கு மிஞ்சினது தீமையாய் உண்டாயிருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். நீங்களும் கூட உங்களுடைய வாழ்க்கையிலே உள்ளதை உள்ளதென்று சொல்லுங்கள். ஒரு சிலர் பாத்தீங்கன்னா ஒரு பொய்ய சொல்லுவாங்க, அந்த ஒரு பொய்ய மறுக்கிறதுக்கு திரும்ப 9 பொய்ய சொல்லுவாங்க. இது தேவையில்லாத, ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள். நாம் நம்முடைய வாழ்க்கையிலே உண்மையா இருக்கும்போது, ஆண்டவருக்கு முன்பாக மனுஷருக்கு முன்பாக உண்மையா இருக்கும்போது, ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார். God bless you.